வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் போட்டியிட வேண்டுமென கட்சி நிர்வாகிகள் பங்கேற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் தீர்மானம். மொபைல் போன் கை கடிகாரம் வாங்கி தருவதாக ஆசை காட்டி 10 ஆண்டுகளாக சிறுவர்களை சீரழித்து 2 லட்சம் ஆபாச வீடியோக்களை விற்ற ஊபி தம்பதிக்கு மரண தண்டனை வழங்கி நீதிபதி உத்தரவு. ஜார்க்கண்டில் ஒரு காட்டு யானையால் 23 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டு கும்கிகளை வரவழைக்க முடிவு. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிறந்த தேசபக்தி உணர்வு கொண்டவர். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் கண்டரரூர் ராஜுவருக்கு எதிராக எந்த சாட்சியமும் இல்லை என நீதிமன்றம் தகவல். நகராட்சி நிர்வாகத்துறையில் பணியிடங்களை நிரப்ப ஒரு இடத்திற்கு 30 லட்சம் முதல் 35 லட்சம் வரை வாங்கியுள்ளனர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இந்தியாவுக்கான இறக்குமதி வரி 10% பிப்ரவரி 24 முதல் அமல். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்ணயித்துள்ளதாக வெள்ளை மாளிகை தகவல். காரைக்குடி தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன். 234 தொகுதிகளுக்கான நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அறிமுகம் கூட்டத்தில் சீமான் தகவல். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர நலத்திட்டங்கள் அவசியம். 533 பெண்களுக்கு தையல் இயந்திரங்களை வழங்கி ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. திருமணத்திற்கு முன் விளம்பர பட ஷூட்டிங்கில் விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரல். மத்திய மாநில அரசுகள் எப்போதும் இணைந்து செயல்படுவதுதான் ஒரு பகுதி முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும். திருக்கோஷ்டியூரில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேச்சு. பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் நடைபெறவிருந்த லாரிகள் வேலை நிறுத்த போராட்டம் தள்ளி வைப்பு. லாரிகள் வழக்கம் போல இயங்கும் என தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிக்கை. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.